ஹாய், குட் ஈவினிங். வெல்கம் டு ஸ்டடி படி மக்களே. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் டெமோக்ராட்டிக் என்கேஜ்மெண்ட் வித் டிஜிட்டல் பிளக்இன். அதாவது இந்த டிஜிட்டல் எரால என்ன சொல்கிறாங்கன்னா, சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, மேனிப்புலேட் பண்ணுறது, எலெக்ஷனை ரிக் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த அளவுக்கு மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எலெக்ஷன்ஸில் சேஞ்சஸ் கொண்டு வர அளவுக்கு, ப்ளஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு லீவ் EU, அதாவது யூரோப்பியன் யூனியனை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிறதுக்காக பிரிட்டிஷ் சிட்டிசன்ஸை எப்படி அவங்களுடைய அரசாங்கம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. அதாவது ஒரு ரெஃபரண்டம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ரெஃபரண்டம் அப்படின்னா மக்கள்கிட்ட ஒரு வாக்குப்பதிவு நடத்துவாங்க. என்ன மாதிரி, ஐயா நீ யூரோப்பியன் யூனியனை விட்டு நம்ம வெளியே போகணுமா, அதாவது பிரெக்சிட் அப்படின்னு சொன்னாங்க. யூரோப்பியன் யூனியனை விட்டு நம்ம வெளியே வரணுமா, இல்லை யூரோப்பியன் யூனியனோடையே இருப்போமா அப்படின்னு கேட்குறப்ப நிறைய பேர் யூரோப்பியன் யூனியனை விட்டு வெளியே போனான்னாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த டிஜிட்டலாக மக்களை ஃபேஸ்புக் மூலியமாகவோ, இன்ஸ்டாகிராம் மூலியமாகவோ, ஸ்னாப்சாட் மூலியமாகவோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. அவங்களுக்கு எந்த மாதிரி நாம் அவங்கள ரீச் அவுட் பண்ணலாம், இப்படி நம்ம அவங்கள ரீச் பண்ணும்போது இப்படி நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, அதாவது இப்படி அட்வர்டைஸ்மெண்ட் நாம் போடும்போது மக்களை இந்த வகையில் நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியும், நமக்கு ஏற்ற மாதிரி மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கூகுளாக இருக்கட்டும், மெட்டாவாக இருக்கட்டும், ட்விட்டர் எக்ஸ் தளமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஒவ்வொரு அரசாங்கமும் மேற்கொண்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய இதுக்காக, அதாவது அட்வான்டேஜ்க்காக. ஸோ இதனால் வருமானமும் அதிகமாக இந்த கம்பெனிஸ்க்கு, கூகுள், மெட்டா, எக்ஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம இந்தியாவில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா கூட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், 2 மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்காங்க. ஒன்று பாரதிய ஜனதா பார்ட்டி, இன்னொன்று இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இவங்களே அரௌண்டு 7,800 lakh ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு மட்டும் பிஜேபி. இதே இவங்க 4,900 lakhs ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அவங்க கன்வென்ஷனலாக செலவு பண்ணக்கூடிய இந்த ஃப்ளாக்ஸு, பில்போர்ட்ஸு, பப்ளிக் மீட்டிங்ஸ், ரேலிஸ் இதெல்லாம் ரொம்ப குறைவாகிக்கிட்டு வருது. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது அதிகமாகிக்கிட்டே போகுது. ஸோ அதனால் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இன்றைக்கி டிஜிட்டல் எரால மக்கள் எல்லாமே சோஷியல் மீடியாவில் என்ன சொல்லப்படுதோ, என்ன வகையில் மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா, சோஷியல் மீடியாவால் மட்டும்தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இதெல்லாம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்த நரேட்டிவ் செட் பண்ணாங்க அப்படின்னா ஓகே. இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நான் மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என்னுடைய எலெக்ஷனை நான் வின் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணால் ஓகே. பட் இந்த தேர்ட் பார்ட்டிஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. யார் அப்படின்னா, இந்த ஒரு ஐஎன்சியோ இல்லை பிஜேபியோ வரும்போது அவங்களால பலனடையக்கூடியவர்கள் வெளிநாட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸாக இருக்கட்டும், வெளிநாட்டில் ஏதோ ஒரு வகையில் இவங்களால பலனடையக்கூடியவர்களும் தேர்ட் பார்ட்டிஸ் என்ன பண்ணுறாங்க, டைரெக்டாகவே கூகுள் கிட்ட இந்த பார்ட்டியை அட்வர்டைஸ் பண்ணுங்கள், மெட்டா கிட்ட, அதாவது ஃபேஸ்புக் கம்பெனி, இன்ஸ்டாகிராம் கம்பெனி, இவங்ககிட்ட பணத்தை கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி கேம்பெயின் பண்ணுங்கள், இதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவாகுதோ அதை நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, தேர்ட் பார்ட்டிஸும் ஃபாரினர்ஸும் இந்தியாவில் நடக்கக்கூடிய எலெக்ஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. அதுக்கு நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும், இதில் ரெகுலேஷன் அப்படிங்கிறத கொண்டு வரணும். இதில் ரூல்ஸ் அப்படிங்கிறது, ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத நான் கொண்டு வரணும். எந்த வகையிலையும் லூப்ஹோல்ஸை பயன்படுத்தி அது இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டிஸ் இன்வால்வ் ஆகி எலெக்ஷனில் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறத ஏற்படுத்திடக்கூடாது, இந்திய மக்கள் மனதில் மாற்றங்களை ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டெமோக்ரஸியாக இருந்தாலும் இவங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த டிஜிட்டல் எரா அப்படிங்கிறத பயன்படுத்தி இஷ்டத்துக்கு பொலிட்டிக்கல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் விடுறாங்க, இஷ்டத்துக்கு மக்களை மேனிப்புலேட் பண்ணுறாங்க. மக்களுக்கு எது உண்மை எது தப்பு அப்படிங்கிறது கூட தெரியாத நிலை ஒன்று ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கூகுள், ஃபேஸ்புக், இந்த இன்ஸ்டாகிராம் நிறுவனங்கள், எலான் மஸ்கோடைய ட்விட்டர் தளத்தில் ஒரு போஸ்ட் பண்ணிருப்பார், பிரசிடெண்ட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு போடும்போது ட்ரம்ப்போட பேர் வரமாட்டேங்குது. ஸோ அசாசினேஷன் அட்டெம்ப்ட் ஆன் பிரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் அப்படிங்கிறது வரமாட்டேங்குது கூகுள் சர்ச்சில். இதெல்லாமே ஒரு போஸ்ட்டு போட்டிருப்பார். இதெல்லாம் என்ன டினோட் பண்ணுதுன்னா, இந்த நிறுவனங்களும் எலெக்ஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, மக்களுக்கு இப்போ அசாசினேஷன் அட்டெம்ப்ட் ஆன் ட்ரம்ப்பை பற்றி தெரிஞ்சிக்க கூடாது. ஸோ அப்போ இது எலெக்ஷனை நீங்கள் ரிக் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒரு நடுநிலையாக கிடையாது இந்த கம்பெனிஸ் அப்படிங்கிறத அவர் தெரியப்படுத்தியிருப்பார். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அதாவது டிஜிட்டல் கம்பெனிஸ் இங்கே நிர்ணயிக்கிறது தான் மக்கள் தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ இதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, டிஜிட்டல் ரெகுலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஹியூமன் டச் டு இந்தியாஸ் மினரல் ஈகோசிஸ்டம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக்.
இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் நான் முதல் ஒன்று எடுத்துக்கோங்க, அதுக்கு முன்னாடி வந்து யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயுமே வந்து மோனோசைட் சாண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து டேண்டலம், டைட்டானியம், இது எல்லாமே யூபிஎஸ்சி கேட்டிருந்தாங்க. இப்போ இங்கே என்ன அப்படின்னா, எதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ரிசோர்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா, ஃபாசில் ஃபியூவல்ஸ்லேருந்து இந்த கோல், க்ரூட் ஆயில், இதுலேருந்து இன்னொரு அதாவது க்ளீன் எனர்ஜிக்கு நம்ம ஜம்ப் ஆகணும். அதுக்கு எந்த வகையிலலாம் நான் வந்து லித்தியமையோ, சிலிக்கானியோ, மோனோசைட் சாண்ட்ஸையோ, இல்லை டைட்டானியமையோ, ஜெர்மானியம், நிக்கல், இதெல்லாம் எந்த வகையில் என்னால் பயன்படுத்த முடியுமோ அதெல்லாம் பயன்படுத்தி நான் க்ளீன் எனர்ஜிக்கு ஆல்டர்னேட்டாக அதாவது ஃபாசில் ஃபியூல்ஸ்க்கு ஆல்டர்னேட்டாக க்ளீன் எனர்ஜிக்கு நான் போகணும். 2015 கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. அதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு நியூ பாடி ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்களை டிட்டர்மைன் பண்ணுவாங்களா, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் அங்கே இருக்கக்கூடிய நபர்களை டிட்டர்மைன் பண்ணுவாங்களாங்கிறத மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன் எதுக்காக அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய அளவில், அதாவது இப்போ நான் ஒரு இடத்துல ஜார்க்கண்டில் அந்த இடத்துல வந்து ஏன் ஒரு சோஷியல் அதாவது லெஃப்ட் விங் அப்படிங்கிறது பாப்புலர் ஆனது அப்படின்னா, இந்த மைனிங் ப்ராக்டிஸில் ஈடுபடக்கூடியவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க. அதனால் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை டேர்ன் பண்ணி இந்த மாவோயிஸ்ட் இயக்கம் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே ரொம்ப பாப்புலர் ஆனது. இதெல்லாம் வந்து பசிஃபை பண்ணும் கவர்மெண்ட். வந்து என்ன பண்ணும், அவங்க அதாவது இந்த லாஸ்ட் ரீச் அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கணும். ஆக்சஸ் அப்படிங்கிறது மக்களுக்கு தேவையான பேசிக் கம்யூனிட்டிஸை வந்து ப்ரொவைட் பண்ணும். எலக்ட்ரிசிட்டி, கேஸ் சிலிண்டர், இது எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணால் மக்களுக்கும் கவர்மெண்ட் மேலே ஒரு நம்பிக்கை வரும். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, 2015 இதெல்லாம் நான் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதே மாதிரி மினரல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், மைன்ஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் மூலியமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணுறாங்க. இதில் அதாவது இந்த மைனர்ஸ் என்ன பண்ணணும், சர்டைன் அமௌண்ட்டை இந்த டிஎம்எஃப்க்கு கொடுக்கணும். இப்போ இந்த டிஎம்எஃப் மட்டும் கடந்த 10 வருடங்களில் 1 லட்சம் கோடி வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இதில் வரக்கூடிய வருமானத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்களுக்கான ஸ்கீம்ஸ், மக்களுக்கான பாலிசிஸ், மக்கள் நலனுக்காக, மக்களுடைய ரீஹாபிலிட்டேஷனுக்காக, மறுவாழ்வுக்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த ஸ்கீம் பேர் பிரதான் மந்திரி கனிஜ் க்ஷேத்ரா கல்யாண் யோஜனா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக 10 வருஷம் ஆகுது இந்த ஸ்கீம் வந்து. மைனிங் அஃபெக்டட் ரீஜன்ஸில் நான் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் கிரிட்டிக்கல் மினரல்ஸை என்ன பண்ணுறாங்கன்னா குளோபல் லெவலில் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக கபில் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் கொண்டு வந்திருக்காங்க. கபில் அப்படின்னா வந்து கனிஜ் பிடேஷ் இந்தியா லிமிடெட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் என்னுடைய மினரல்ஸ் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது முக்கியம் இல்லை, அதை கொண்டு போய் மார்க்கெட்டில் சேர்த்தணும், அதுக்கான மார்க்கெட்டை நான் பிடிக்கணும். ஸோ இங்கே மைனர்ஸ் என்ன பண்ணுறாங்க, பணத்தை டிஎம்எஃப் கிட்ட ஒரு பாதி அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்றாங்க. டிஎம்எஃப் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அதை டீசென்ட்ரலைஸ்டாக அவங்க ஒர்க் பண்ணி மக்கள் நலனுக்காக அதை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதில் டிஎம்எஃப் அப்படிங்கிறதுல எப்படி வந்து ஆளுங்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க, அதை யார் நிர்ணயிக்கிறாங்கிறத மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட்டா ஸ்டேட் கவர்மெண்ட்டா அப்படிங்கிறத. இந்த டிஎம்எஃபின் மூலியமாக மக்கள் நிறையவே பலனடைஞ்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிங்க. இதில் கொடுத்துருக்க இந்த பிரதான் மந்திரி கனிஜ் க்ஷேத்ரா கல்யாண் யோஜனா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி கபில் கனிஜ் பிடேஷ் இந்தியா லிமிடெட், இதோடைய நோக்கம் என்ன, டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷனை யார் ரெகுலேட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி கொண்டு வந்ததுனால இது ஒரு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். இதான் ஆன்சர். கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னா சென்ட்ரும் ஸ்டேட்டும் வந்து இன்டெகிரேட் ஆகி ஒரு ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ டிஎம்எஃப் யார் ரெகுலேட் பண்ணுறாங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு புரியும், ஓகே இது வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து விச் ஹோல் ஆஃப் கவர்மெண்ட் எல்லாருமே முன் வந்து மக்களுடைய நலனுக்காக ஒருங்கிணைந்து இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ ரியலைசிங் தி ரூரல் அர்பன் கண்டினியூம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ நம்ம சென்னை நம்ம எடுத்தோம் அப்படின்னா எப்பயுமே டிராஃபிக் கன்ஜெஷன் இருக்குது. என்ன ரீசன், அங்கே பாப்புலேஷன் டென்சிட்டி. ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு இத்தனை மக்கள் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல அதையும் தாண்டி அதிகமான நபர்கள் இருக்காங்க பர் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு.
அதான் பாப்புலேஷன் டென்சிட்டி. ஏன் அந்த இடத்துல வந்து மக்கள் மூவ் ஆகுறாங்க அப்படின்னா அர்பன் ஏரியாஸ்க்கு மூவ் ஆகுறாங்க, அங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அப்போ ரூரல் ஏரியாவை தாண்டி அர்பன் ஏரியாவுக்கு மக்களுடைய மைக்ரேஷன் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. இதை நான் எப்படி வந்து அட்வான்டேஜாக நான் மாற்றிக்கிறது, இதுக்கு இன்னும் என்னென்ன நான் பண்ணேன் அப்படின்னா, இதை வந்து சிறப்பாக என்னால் வந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஹியூமன் கேபிட்டல் என்னால் வந்து அப்சர்வ் பண்ண முடியும். 2 விஷயம் சொல்கிறாங்க, 2 ஸ்கீம். ஸ்வச் பாரத் மிஷன் ஒன்று, அட்டால் மிஷன் ஃபார் ரிஜுவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த 2 மிஷனுமே எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்வச் பாரத் மிஷனும் அட்டால் மிஷன் ஃபார் ரிஜுவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அம்ருத். இந்த அம்ருத் ஸ்கீம் என்ன அப்படின்னா, அர்பன் ஏரியாஸில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத கொண்டு வரணும். சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், டேப் வாட்டர் கனெக்ஷனாக இருக்கட்டும், எல்லா வகையிலுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து நான் இந்த அம்ருத் மூலியமாக அர்பன் ஏரியாஸில் கொண்டு வரேன் அப்படிங்கிறது. பட் அம்ருத்தில் ஒன்று மட்டும்தான் மிஸ் ஆகுது. அம்ருத் ஸ்கீமில் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அதில் கொண்டு வரதில்லை. இட் டஸ் நாட் சப்போர்ட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இதுதான் நமக்கு தெரியணும். ஐயா, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அம்ருத்தில் வருதா ஸ்வச் பாரத் மிஷனில் வருதான்னு கேட்டால் எனக்கு ஸ்வச் பாரத் மிஷன்னு தெரியணும். அதான் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கம்ஸ் அண்டர் அம்ருத். இல்லைங்க, ஸ்வச் பாரத் மிஷனுக்கு கீழே வருது. க்ளீன் இண்டியாவில் அது வருது. அம்ருத் அப்படிங்கிறது அர்பன் ஏரியாஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத நான் பெரிய அளவில் கொண்டு வரணும். எல்லாத்தையுமே நான் டெவலப் பண்ணணும். அதுலேயும் சஸ்டைனபிள் சொல்யூஷன்ஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அர்பன் ஏரியாஸ் வந்து ரேப்பிடாக எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி அதன் வகையில் இந்த ஸ்கீம்ஸின் மூலியமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத கொண்டு வரணும். அந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டாக இருக்கணும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் கிடையாது, ப்ளஸ் கவர்னன்ஸ் அப்படிங்கிறதுலையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். 73வது 74வது அமெண்ட்மெண்ட் மூலியமாக லோக்கல் கவர்மெண்ட் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அர்பன் ஏரியாஸ், ரூரல் ஏரியாஸில் பஞ்சாயத்து, ஜில்லா பரிஷத், முனிசிபாலிட்டி, முனிசிபல் கார்ப்பரேஷன், டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டிஸ், இதெல்லாமே கொண்டு வந்தாங்க. ஓகே, அதே நிலையில் இன்றைக்கி வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கக்கூடாது. அன்னைக்கு இருந்த சிந்தனை கூட இன்றைக்கி இருக்க மாட்டேங்குது. ஒரு 32 வருஷம் ஆகுது, அன்னைக்கு இருந்த சிந்தனை கூட இன்றைக்கி இருக்குல்ல. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கவர்னன்ஸ் அப்படிங்கிறத வடிவமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நித்தி யோக் சொல்கிறாங்க, அரவுண்ட் கேரளாவில் 90% ஏரியா இஸ் அர்பன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அம்ருத் ஸ்கீம் மூலியமாக ஒரு பணத்தை இந்த மாதிரி செலவு பண்ணுங்கள் அர்பன் ஏரியாவுக்கு அப்படிங்கிறப்ப அவன் கொடுக்குற பணம் கேரளா 90% கேரளாவுக்கு பத்தாது. ஸோ நமக்கு தெரியணும், நித்தி யோக் வந்து 90% எந்த ஏரியாவை அர்பன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கேரளா. ஏன்னா நம்மளோட மனநிலை இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா நம்ம யோசிப்போம், இல்லைப்பா அது ஃபுல்லாக காடாக இருக்குது, வெஸ்டர்ன் காட்ஸ் அங்கே தான் இருக்குது, ஸோ அப்படி வர வாய்ப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். பட் நித்தி யோக் ஹஸ் பாயிண்டட் அவுட் தட் 90% ஆஃப் கேரளா இஸ் அர்பன். எதுவும் ரூரல் ஏரியானா இப்படி தான் டிஃபைன் பண்ண கிடையாது, அர்பன் ஏரியானா இப்படி தான் டிஃபைன்லாம் பண்ண கிடையாது. பட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், அந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. ஸோ இதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அன்ரியலிஸ்டிக் அவுட்லுக். இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ கூட வந்து இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், புட்டின் அவர்கள் தனக்கு சமமான பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் இவங்களெல்லாம் மீட் பண்ணுவார். ஃபஸ்ட் டைம் அதையும் இதிலே கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து ரொம்ப எக்ஸப்ஷனான ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கு. டோவல்ஸ் மீட்டிங் வித் புட்டின் விச் வாஸ் அ ரேர் ப்ரோட்டோகால் எக்ஸப்ஷன். ரொம்ப புதுசாக இருக்குது அப்படிங்கிறது, ரேர் ப்ரோட்டோகால் எக்ஸப்ஷன். ஜியோ பொலிட்டிக்ஸில் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சேஞ்ச். என்ன உலகத்தில் நடக்குது அப்படிங்கிறது, ஏன்னா ரஷ்யா உக்ரைன் வார் போய்கிட்டு இருக்கு. பிரச்சனை அப்படிங்கிறது வந்துட்டு சுற்றி எல்லா இடத்துலையுமே நடந்துக்கிட்டு இருக்குது. இஸ்ரேல், பாலஸ்தீன் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்தியாவும் எப்படியாவது வந்து இந்த பிரச்சனையை தீர்வு காணணும் அப்படிங்கிறதுக்காக தங்களால் எடுத்த சில முயற்சிகளை எடுக்கிறாங்க. இந்தியா மட்டும் கிடையாது, பிரேசில், இந்தோனேஷியா, சைனா, எல்லா நாடுகளுமே வந்து சில ரெசல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது இப்படி இருந்தீங்க அப்படின்னா முடிச்சிடலாங்க, நம்ம வந்து தடுத்துட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
பட் கேட்கக்கூடியது வந்து வாரில் இன்டெல்ஜ் ஆகிருக்கக்கூடிய 2 கண்ட்ரிஸ் தான். ஒன்று உக்ரைன், இன்னொன்று வந்து ரஷ்யா. எப்படியாவது வந்து சூழ்நிலையை வந்து இந்த பிரிக்ஸ் சம்மிட் நடக்க போகுது. ஃபஸ்ட்டு டைம் எக்ஸ்பேண்டட் மெம்பர்ஸோட. பிரிக்ஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா, யுஏஇ, சவுதி அரேபியா, ஈரான், ஈஜிப்ட், எத்தியோப்பியா, இந்தியா. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2023 வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம். இதுதான் ஃபஸ்ட்டு மீட்டிங் இப்போ நடக்க போகுது. அதுக்குள்ளே வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக சைனாவும் இந்தியாவும் எங்கேஜ் ஆகணும். எதில் அப்படின்னா எல்ஏசியில் நடக்கக்கூடிய பிரச்சனை, கல்வான் வேலை 2020 நடந்த ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து டிஸ்எங்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஆர்மி ட்ரூப்ஸ் பெருசு லெவலில் நடக்கலை. இப்போ தான் 75% நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாத்தையுமே ரிசால்வ் பண்ணி பிரிக்ஸில் எல்லாத்தையுமே ஒருங்கிணைந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஐடியா. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மக்களே. இதை மட்டும் இந்த மெம்பர்ஸை மட்டும் தயவு செஞ்சு படிச்சிருங்க. G20 2020 3 வருஷம் தொடர்ந்து கேட்டாங்க. IMFும் அதே மாதிரி தான் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ என்னென்னா மெம்பர்ஸ் ஒரு டேர்ம் கொடுத்து இது எந்த ஆர்கனைசேஷனோட இன்ஸ்டிடியூஷனோட சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் வந்தது. ஸோ பங்களாதேஷ் சீக்ஸ் US அசிஸ்டன்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் இன்ட்ரிம் கவர்மெண்ட்ஸ் ரிஃபார்ம். ஸோ அவனே வந்து இது வந்து சிஏயோடைய வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஹசீனாவை எப்படியாவது அவுட் ஸ்டோர் பண்ணிடணும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டை ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு பிளேஸ் அமெரிக்காவுக்கு தேவைப்பட்டது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமெரிக்காவே க்ரியேட் பண்ணி அப்போசிஷன் பார்ட்டிக்கு ஹெல்ப் பண்ணி ஷேக் ஹசீனா அவங்கள வந்து அடிச்சு துரத்திட்டாங்க நாட் அவுட் அப்படின்றாங்க. பட் இன்றைக்கும் வந்து சில ரேடிக்கல் எக்ஸ்ட்ரீமிஸ்டோடைய கையில் நாடு அப்படிங்கிறது அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் போய்கிட்டு இருக்கு. இப்படி நடந்தது அப்படின்னா இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நேஷன்ஸில் முக்கியமான ஒன் ஆஃப் தி பார்ட்னர் பங்களாதேஷ் டீஸ்டெபிளைஸ் ஆகும்போது அது இந்தியாவுக்கும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரௌண்ட் $200 million அப்படிங்கிறத வந்து பங்களாதேஷ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஎஸ் எப்படியோ அவனை நினச்ச விஷயத்தை வந்து சாதிச்சிட்டான். இந்தியாவை சுற்றி ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இந்தியாவை எப்பயும் கண்ட்ரோல்லையே வச்சுருக்கணும் அப்படிங்கிறது அவனோட எண்ணம். அதையும் அவன் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கான். அவ்வளோதான் மக்களே. ஸோ சப்ஸ்கிரைப் அவர் சேனல்